எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும் ஐயா. கேளுங்களா. நம்ம பூர்வ புண்ணியம் வந்து எத்தனையோ உடல் எடுத்து நம்ம வந்து இந்த ஜீவாத்மாவை நம்ம நோக்கி வந்து இந்த 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 பிரிவில் வந்து ஒரு உடல் எடுத்து நம்ம வந்து தீட்சை வாங்க வரோம். அந்த பூர்வ புண்ணியத்தினால தான் நம்ம இந்த இடத்துக்கே வரோம் அப்படின்ட்டு நம்ம வழிகாட்டிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தீட்சையை வாங்கிட்டு அதை வந்து உபாதாசனம் படிச்சுட்டு மறுபடியும் அதோட இவ்வளோ தூரம் அந்த பூர்வ புண்ணியத்தை கடந்து அதை பெற்று தீட்சை வாங்கி திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 11 நடவடிக்கைகள் சுத்து மீறி அது என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பாவத்தில் வந்து செஞ்சிடறாங்க. அப்புறம் பூர்வ புண்ணியம் பண்ணதுனால நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் இதை சத்திய வாக்கு கொடுத்து இதை வாங்கிட்டு நீங்கள் இதை மாற்றி நடந்தீங்கன்னா நீங்கள் குரு பிரதர்ஷனம் ஆகிறீங்க, குரு துரோகி ஆகிடுறீங்க. அது குரு அப்படின்னு சாமி என்ன சொல்கிறாருன்னா அவருடைய மனமே குருன்னு சொல்கிறார். முதல்ல நம்மளுடைய மனசாட்சிக்கு நாம் விரோதமான செயல் செய்யும்போது நமக்கு 7 தலைமுறைக்கு வந்து அது பாதிக்கும். புரியுதுங்களா? அது ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய பூர்வீகம் யார் அப்படின்னா உங்கள் அப்பா தான். அவருக்கு பூர்வீகம்னா அவங்க அப்பா. இப்படி தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய கர்ம பலனை நம்ம சொன்னது வந்து நம்ம இப்போ கழிக்கிறதுக்காக வந்துடுறோம். உங்கள் மூலமாக அந்த எல்லாருடைய இதுவும் டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட்டோட க்ளோஸ் ஆகிடும். இப்போ அந்த வேலை பண்ணும்போது நீங்கள் அதையும் தாண்டி ஒரு பெரிய தவறு பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு வந்து பரிகாரம் இல்லைன்னு சாமி சொல்கிறார். அதுதான் இப்போ எனக்கு அது பரிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு வர முடியாதுல்ல, தீட்சையை வாங்க முடியாதுல்ல. ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண தப்பு ஏதோ ஒரு அறிஞ்சு பண்ணுறோமோ அறியாத பண்ணுறதா தவறு. தெரிஞ்சு பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக தண்டனை பண்ணும், தெரியாத பண்ணால் மன்னிப்பு உண்டு இல்லையா? இப்போ அவங்களுக்கும் ஒரு ஐயா நான் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப மனம் உருகி அந்த வித்தையிலே பயிற்சி பண்ணி அப்படி மன்னிப்பு கேட்டாலும் வழிய அதுக்கு மன்னிப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சொல்ல வர்றதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் புரியுதுங்க ஐயா. மாயையில்